கைது செய்ய வந்திருக்கேன். இல்லையா? எதுக்காக? அண்ணா வீட்டுல இருந்து 3000 ரூபாய் என்னை திருண்ண குற்றத்துக்காக. அண்ணா வீட்டுல இருந்து நான் 3000 ரூபாய் திருண்ணா? யார் சொன்னவன்? நான் தான். நீயா? சொல்லுவையா? சொல்லுவேன். ஏன் சொல்ல மாட்டேன்? மகாபாரதத்துல சகனி வந்து சேர்ந்த மாதிரி இந்த காட்டூருக்கு நீ ஒருத்த வந்து சேர்ந்திருக்கில்ல? சொல்லுவையா? நீ திருநியா இல்லையா? என்ன கைது? சொந்த வீட்டுல போய் எவனாவது திருடுவானா? இந்த ஆள் பேச்ச கேட்டு நீங்க வந்துருக்கீங்களா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அண்ணா வீட்டுக்கு நீ போனியா? போனேன். உனக்கும் ராஜாவுக்கும் விரோதம் தெரிஞ்சும் ஏன் அங்க போனேன்? எவையா சொன்ன ராஜாவுக்கு எனக்கு விரோதம்னு? பயிர கொடுக்கலன்னா விரோதம் வந்துருமா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்க்க போனேன். அப்படி வச்சுக்க. இப்போ நீலமேகத்திட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தானே, அந்த பணம் இவனுக்கு ஏதுன்னு கேளுங்க சார். அது எது? அவ்வளவு பணம் உனக்கு ஏது? அது நான் சேர்த்து வச்சிருந்தேன். இல்ல யாரோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. என்ன இப்போ? யார் அது? எது? உனக்கு அந்த பணத்தை கொடுத்து யார்? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படி நான் பண்ண வச்சில இருந்து பணத்தை நீ தீட்ட நான் கொடுத்துருக்கேன். நான் விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்படி நடந்துக்க தவறு. பாருங்க சார், கண்ணால பார்த்த மாதிரி என்னமோ கதை ஏன் பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வேலை அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. ஆபத்து சமயத்துல யாரும் உறவ மாட்டீங்களே தெரியுமே. மகமாயி மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த திருட்ட செய்யல. சட்டத்துக்கு சத்தியத்தோட சாட்சியா முக்கியம். அப்ப கடவுள் தான் வந்து சொல்லணும். நான் என்ன சொல்ல போறேன்? உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செஞ்சுக்க. நான் உன்னை கைது செய்யறேன். உங்க இஷ்டம். நீ இந்த காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. ராஜா, ராஜா, நீ ராஜா, நீ இப்படி எல்லாம் மாறுவேன் நான் கனவுல கூட நினைக்கிறப்பா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இன்னும் என்ன தப்பு பண்ணணும்? என்கிட்ட பணவுடன் ஒரு வார்த்தை கேட்டுதான் 3000 30,000 கொடுத்திருப்பேனே. ராஜா, ஏண்டா ஊரை கூட்டி வச்சு என் பாரத்தை வாங்குறேன்? எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் மேல போய் போய் சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு என் நடத்த எடுத்துக்கலாம் தானே நான் பாக்குறேன். ராஜா, உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. கடைசியில நீ சின்ன பையன் அவசரங்கிறத காமிச்சிட்டு இல்ல. மாற போனதுக்கு அப்புறம் என்னடா கூட்டிட்டு போக இல்ல, எங்க வேணாலும் கூட்டிட்டு. என்ன உளற? உங்ககிட்ட பணம் இருக்கலாம், ஆனா எங்க மாதிரி ஏழைகளை அவமானப்படுத்த வேண்டாம். மீனா, அண்ணே சொல்ல, நீ யாருகிட்ட பணம் வாங்க? அத சொல்லி நீ திருட இல்லன்னு நிரூபிச்சு காட்டண்ணே. சொல்லண்ணே, ஏன்னா பேசாம இருக்கு? நீ யாருகிட்ட பணம் வாங்க? எனக்கு தெய்வம் கொடுத்துச்சுப்பா. அதை இவங்க கிட்ட சொன்னா நம்புவாங்களா? இல்ல அந்த தெய்வத்தை தான் சாட்சி கூட்டிட்டு வர முடியுமா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு என்ன ஒண்ணு கேட்காதப்பா. ஐயோ அண்ணே, உன்னுடைய உயிருக்கு உயிரான சிநேகிதரே போலீஸ கொண்டாந்து வச்சுக்கிட்டு உனக்கு திருட்டு பட்டம் கட்டி கைது செய்ய சொல்றாரு. இதை விடவா ஒரு அவமானம் கேவலமும் வந்துட போகுது? சொல்லண்ணே, பரவாயில்ல, யார கொடுத்தத சொல்லண்ணே. இன்ஸ்பெக்டர், இது என் குடும்ப விஷயம். நான் கேஸ் கொடுக்க விரும்புறேன். சிரமத்துக்கு மன்னிச்சிருங்க, நீங்க போகலாம். என்ன கேட்காம இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்க கூடாது. ஐ அம் சோ சாரி. நீ கூடவா என்ன? எனக்கு நல்லா தெரியும், உயிரை போறதா இருந்தா எங்க அண்ணன் இந்த கேவலமான காரியத்தை செய்யவே செய்யாது. நான் நம்புறேன், உன்னை நம்புறேன். ராஜா, நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது அவ்வளவு சரியில்லை. ஏன்னா வேலு உங்களுக்கு உயிர் சிநேகிதர். அப்பா அப்படி இருந்தா பகைவன் நண்பனா மாறுறது நல்லது, ஆனா நண்பன் பகைவனா மாறுறது ஆபத்து. இதுக்காக நான் பின்வாங்க போறதில்லை. எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வு. நீங்க எதுக்கு உரி பண்ணிக்காதீங்க. எப்படி உரி பண்ணாம இருக்க முடியும் மிஸ்டர் ராஜா? எலிய உள்ள வச்சு நெல் கோட்டை கட்டினது மாதிரி வேலுவின் விரோதத்தோடு இந்த தொழிற்சாலையை கட்டுறோம்.
அவனும் சரியான முரடனா இருக்கான். நாளைக்கு நம்ம தொழிற்சாலைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் இந்த வேலுவாத்தா இருப்பான்னு முன்கூட்டியே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க போறது நானா இல்ல வேலு வாங்குறது முடிவாயிடும். எல்லாம் எனக்கு தெரியும். மீனா, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து ரசிக்கலாம், அத மாலையா கட்டி போட்டுக்க முடியாதுமா. மறக்க முடியாத விஷயங்களை கூட சில நேரத்துல மறந்துதான் தீரணும். விதி நமக்கு எப்படி வழி விட்டு அந்த வழியிலேயே போலாமா? ஆமா. அப்படின்னா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பக்கத்து உரிமையில் சொந்தக்காரன் தீர்மானம் பண்ண வச்சுட்டேன். இங்க புதுமையில் வந்தா அவருடைய லாபம் பாதிக்கப்படும் இல்ல, பாதிக்கப்படுற அந்த லாபத்துல ஒரு பங்கு நமக்கு இப்பவே கொடுத்து இந்த மில்ல கொடுத்துட சொல்லிட்டாரு. அந்த பணத்துல உனக்கும் பங்கு கிடைக்க போகுது. வீரசாமி, நெருப்பு வைக்க போறது யாரு? வேற யாரு? நான் தான். அந்த பழிய யார் மேல சுமத்தணும்? வேலு. அவன் மேலதான் சுமத்தணும். சரியா சொன்னேன். பழிய சுமத்தி ராஜாவுடைய பகையை வளர்க்கிறது மட்டுமல்ல, வேலுவின் கதையையும் அத்தோட முடிக்கணும். முடிக்கிறேன். ஏய் வேலு, உன் முடிவு என் கையில தான் இருக்குன்னு அப்ப சொன்ன, இப்ப முடிச்சு காட்டுறேன். வள்ளி, வா மச்சா. மாமா இல்ல, வந்துருவாரு, உட்கார். நான் போறதுக்காக வந்தேன். எங்க போற? ஊரை விட்டே போறேன். அட, நீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா முடியாது போல இருக்கு. எந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு நினைச்சனும் அந்த கிராமம் தான் என்ன வெளியே வரட்டுது. நான் பிழைக்கிறதுக்காக பட்டணத்து பக்கம் போறேன். ஏ மச்சா, நீ என்னைக்குமே வெளியூர் போனதில்லையே. இந்த ஊரை தவிர உனக்கு வேற உலகமே தெரியாது. உண்மைதான். இந்த மண்ணுல தான் பிறந்தேன், வளர்ந்தேன், பாடுபட்டேன். இந்த மண்ணிலேயே மடிஞ்சு மண்ணோட மண்ணா எருவாயிடலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். எனக்கு பிரியமான ஒன்னையும் இந்த மண்ணை விட்டு போறேன். நான் எவ்வளவு பெரிய பால். போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இது உனக்கே சரியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் இல்ல, நிறைய யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்தேன். சரியோ தப்போ, என்னால முடிஞ்சது நான் செய்யக்கூடியது இது ஒன்றுதான். மச்சான், உன் பூமியை பத்தி சொன்னேன். அது வெறும் மண்ணு, உணர்ச்சி இல்லாதது. ஆனா நான் ஒரு பொண்ணு, உணர்ச்சி உள்ளவன். மனசு தெரிந்து சொல்றேன் மச்சான், உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் பிரிவு என்னால தாங்கிக்க முடியுமா? சொல்லு மச்சான், சொல்லு. உன் மேல எனக்கு இருக்கிற பாசம், என் நிலத்து மேல இருக்கிற பற்றுதல், இதெல்லாம் சமீப காலத்துல வந்ததுதான். ஆனா நான் சின்ன பிள்ளையா தெருவில் விளையாண்டுட்டு இருந்த காலத்திலிருந்து எனக்கு சொந்தமா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் என் தம்பி ராஜாவோட தங்கமான மனசு. அந்த தங்கை இப்ப கருத்து போச்சு. என் பொல்லாத காலம் அவனே என் மேல திருட்டு மட்டம் கட்டிட்டான். என்னை பார்த்து பயந்த பயன்கொள்ளலாம் என்னை ஏளனமா பேச முடியா பண்ணிட்டான். என் தங்கச்சி இருக்காளே பாக்குறேன், இல்லாட்டி ஓடி போய் தூக்க மாட்டேன்னு சேர்த்து போயிடுவேன். வேலையே பயிர பெய்யுது, அப்புறம் என்ன? ராஜா தான் மரத்தை மாத்திக்கிட்டான்னா நானும் என் மரத்தை மாத்திக்கிடுமா? என்ன பரவாயில்ல, மாத்திக்க மாட்டேன். பள்ளி என் நிலம் பூரா ராஜா பேர்ல எழுதிட்டேன். பத்திரம். ராஜா, உன் மனசு கல்லுடா. அந்த கல்லு பட்டு ஒரு ஏழையோட கண்ணாடி மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சுடா. ஆனா அந்த ஒவ்வொரு கண்ணாடி துண்டலையும் ஒவ்வொருவன் தாண்டா தெரியுதுன்னு நான் சொன்னதா சொல்லி, இது என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு நான் கொடுத்தா வாங்க மாட்டான். அதுல வந்து உங்ககிட்ட கொடுக்கிறேன். கொடுத்துரு பள்ளி. நான் டவுன் பக்கம் போறேன். அங்க சினிமா இருக்கும், நாடகம் இருக்கும், சர்க்கஸ் இருக்கும். ஆனா ராஜா இருக்க மாட்டான், என் நிலம் இருக்காது, நீயும் இருக்க மாட்டான். மச்சான், நீ எங்க போனாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால என் கழுத்துல ஒரு முடிச்சு போட்டு என்னை கூட்டிக்கிட்டு போ, இல்ல கொன்னிட்டு போ. வர்ற வழி உன்னை வரத்தான் சொல்றேன் மச்சான். வா, நல்லா வா. நீயும் ஒரு மனுஷனா மாறி தட்டி
நீங்களா போய் நாளைக்கு காலையில சிறப்பு விழா கொண்டுருங்க. நல்லதுங்க. வீரசாமி முதலாளி, நம்ம ஆளுங்களா ரெடியா? ரெடி முதலாளி. முதல்ல பஞ்சு பேல்கள் எல்லாம் வட்டமா அடுக்கணும். சரி, தண்ணி எடு. ஏன் குடிக்க போறியா? இதுதான் எய்த தண்ணி, மண்ணெண்ணெய். இதை அந்த பஞ்சு மூட்டையில ஊத்தணும். அந்த நெருப்பு வட்டத்துக்குள்ளே எருவை கொண்டு வந்து போடணும். அவன் உடல் வெந்து கருகி சாகணும். நம்பின தன்னை தொடுங்கிற மாதிரி நண்பருடைய மில்லுக்கு நெருப்பு வைக்க போன வேலு அதுலயே உழுந்து செத்தா அப்படின்னு ஒரு கதையை கட்டி காட்டு ஜனங்களை நம்ப வைக்கணும். அப்போ ராஜா அவன் இங்க வரக்கூடாதுன்றதுக்காக அங்க விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கு. வீராசாமி, அனுமார் லங்கையை கொளுத்தின மாதிரி நீ இந்த மில்ல தகனம் செய்யணும். சேதர முதலாளி, சிறப்பு விழாவுக்கு வர்றவங்க பார்க்க போறது வெறும் சாம்பலையும் வேலுவோட சில துண்டு எலும்புகளேன் தான். வெரி குட். அப்ப நான் அங்க போறேன். நாட்டம் பூமி தாயே, உன் புள்ள உன்னை விட்டு போறேன். உன்னை செழிக்க வைக்கிறதுக்காக எங்க ரத்தத்தை சிந்தனும், எங்க வேர்வையை சிந்தனும். இப்ப என் கண்ணீரையே சிந்துறேன். என் தம்பி ராஜா ரொம்ப நல்லவன். அவனுக்கு உன்னை அன்பளிப்பா கொடுத்துட்டேன். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம எல்லாத்தையும் வாழ வைக்கிறவனி. என் தம்பி ராஜாவையும் நல்லபடியா வாழ வை. நான் போயிட்டு வரேன். போய் ஒரு அறையில் அடைச்சிருக்கா. எல்லாரும் தீவட்டியை கொடுத்துங்க. கொடுத்துங்கடா, இந்த கட்டளத்தையே கொடுத்துங்க. எந்த பழிய வேணாலும் போடு. ஆனா உனக்கு துரோகம் செஞ்சேன் மட்டும் சொல்லாத. இப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது. பையன் நான் தகச்சி அப்படியே உன் பேச்ச நம்பைய காலம் மலையேறி போயிடுச்சு. ஒரு நான் தப்பிட்டு போக வரமாட்டேன். நீ கண்டா என்ன மிருகமாக்கிறாதா? மிருகம் தாத்தா.
இன்ஸ்பெக்டர் வேலை மாட்டிக்கிட்டான். ராஜா அவங்களை விசாரிச்சுட்டு இருக்காரு. நீங்க இங்க இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துறேன். வீராசாமி சைலன்ஸுக்கு போன் பண்ணு. எல்லாத்தையும் தப்பா பண்ணிக்கிட்டேன். முடிஞ்சதா எல்லாம் செஞ்சது வாசுவா. ராஜா 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 என்ன என் நிலத்துக்கு தூக்கிட்டு போ. என்ன என் நிலத்துக்கு தூக்கிட்டு போய் போ. நீங்க நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு இல்ல. இந்த நிலத்துக்காகத்தானே உயிருக்கு உயிரான நண்பர் மேல சந்தேகப்பட்டீங்க. இதை உங்க பேர்ல சாசனம் பண்ணி அன்பளிப்பா கொடுத்துறேன்னு சொல்லிட்டுதான் இந்த ஊரை விட்டு புறப்பட்டாரு. அப்பதான் இப்படிலாம் நடந்து போச்சு. இந்தாங்க, இதை நீங்களே வச்சுங்க. எந்த நிலத்தை வீட்டுக்கிறதுக்காக நான் உனக்கு பணம் கொடுத்தேனோ அதே நேரத்துல இப்படி கிடக்குறியப்பா. அம்மா, அந்த பணம் நீங்க கொடுத்ததா? ஆமாப்பா, நான் பணம் கொடுத்து உதவி செய்யறது உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சுதான் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு வேலை விட்டு சொல்லி வச்சிருந்தேன். எனக்கு இப்பதாம்மா தெரியும். நீ கண்ணை திறந்து பார்க்க மாட்டேடா. நான் என்னடா சொல்லுவேன், என்னடா செய்வேன்? ராஜா, நான் செஞ்சதெல்லாம் தப்புடா. நான் செஞ்சதெல்லாம் தப்புடா. இல்ல ராஜா, இல்ல, நீ எப்பவுமே தப்பு செய்ய மாட்டேன். நாம ரெண்டு பேருமே இந்த கிராமம் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சோம். ஆனா பாதை தான் மாறி போச்சு. என்னதான் இருந்தாலும் நான் படிக்காதவன் தானே ராஜா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடு ராஜா. இந்த நிலத்தை நீயே எடுத்துக்க. உன் இஷ்டப்படி நீ எது வேணாலும் செஞ்சுக்க ராஜா. எது வேணாலும் செஞ்சுக்க. என்னால வேற இடத்துல தொழிற்சாலை ஏற்படுத்திக்க முடியாதா? அதுக்காக விவசாயமும் அழிய வேண்டாம், உன்னைய நான் இழக்க வேண்டாம். நான் இழக்கவே மாட்டேன்.
என்னை விட்டு போயிடாதா, என்னை விட்டு போயிடாதா, ராஜா, என்னை விட்டு போயிடாதா. ராஜா, உன்னை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தானே என் நிலத்துல கொண்டாந்து என்ன போட சொன்னேன். ராஜா, உன் கையால என்னுடைய நிலத்துல இருந்து கொஞ்சம் மண்ணெடு ராஜா, கொஞ்சம் மண்ணெடு. ராஜா, ராஜா, இந்த மண்ணுல போட்டதெல்லாம் விளையும். இதுக்கு அழிக்கக்கூடிய சக்தி கிடையாது ராஜா. மண்ணு எல்லாரையும் வாழ வைக்க ராஜா, எல்லாரையும் வாழ வைக்க. நமக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்கணுங்கிறதுக்காகத்தான் தை பிறந்திருக்கு. நல்லதை பெரியோர்கள் சொல்லியதை அதை இதை எதையுமே ஒழுங்கா செய்தா வாழ்க்கையில உயரலாம். இந்த தை பொங்கலை தை தைன்னு குதிச்சு கொண்டாடுவோம். பொங்கலோ பொங்கல். அம்மா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் நம்ம வயல்ல விளைஞ்ச புது அரிசி பொங்கும். அதோட நம்ம சொந்த ஆலையில தயாரான துணியில நாம எல்லாரும் கட்டிக்க போறோம். அம்மா, அன்னைக்கு நீங்க பணம் கொடுக்கும் போது நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்தாங்க, நீங்க கொடுத்த அசல். அது கட்டி என் நிலத்துல விளைஞ்ச தங்க சம்பா. நிறைய கொடு.